பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ராணி, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர். இந்த எபிசோட்ல நம்ம வந்துட்டு பெக்யூலியரா ரொம்ப முக்கியமா என்ன மாதிரியான யோகாசனங்கள் இந்த ஹைப்பர் டென்ஷன் உயர் ரத்த அழுத்தத்திற்கு உதவியா இருக்கும், அது எப்படி நம்ம சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் வேல நம்ம கண்ட்ரோல் பண்றதுன்றத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யோகாசனம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆசனம் யோகான்றது இப்ப பரவலா எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஆஸ் அ டாக்டரா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஸ்திரம் சுகம் ஆசனம், அதாவது யோகா ஆசனம்ங்கிறது பாத்தீங்கன்னா காம் அண்ட் கம்ஃபர்டபுள் போஸ்டர். ஒருத்தவங்க எந்த ஆசனம் பண்ணாலுமே அவங்க பண்ணக்கூடிய போஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது காமா கம்ஃபர்டபுளா இருக்கணும். தன் உடலை வருத்திக்கிட்டு பண்ற எந்த ஒரு ஆசனமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோகாசனம்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஸ்திரம் சுகம் ஆசனத்தை மெயின்டைன் பண்ணி நம்ம யோகாசனங்கள் பண்ணணும். ஆசனங்கள் எந்த அளவுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னா, நம்ம உடம்புல நரம்பு மண்டலங்கள்னு சொல்றோம் இல்லையா, அதுல பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படி சொல்லுவோம். இந்த நர்வஸ் சிஸ்டம் தான் நம்ம உடம்புல வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது, நம்மளோட இந்த ரத்த நாளங்களை ரிலாக்ஸ் பண்றது, ஹைப்பர் டென்ஷனை குறைக்கக்கூடிய திறன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்க்கு தான் இருக்கு. நம்ம யோகாசனங்கள் என்ன பண்ணனா இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான் ஆக்டிவேட் பண்ணும். அது மூலியமா நம்மளுக்கு ஹைப்பர் டென்ஷன் எஃபெக்டிவா குறையறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம முக்கியமான தி பெஸ்ட் யோகாசனாஸ் ஃபார் ஹைப்பர் டென்ஷன் என்னெல்லாம் பண்ணலான்றத நம்ம வந்து பார்க்கலாம். யோகாசனத்துல நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸேஷன் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, நின்றுக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு கைகளை விரிச்சிட்டு முதல் நம்ம இந்த பயிற்சிக்கு தயாராகணும். நார்மலா நம்ம சுவாசத்தை உள்ள இழுத்து வெளியே விட்டுட்டு நம்மளோட உடம்பை முழுவதுமாக நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். மெல்லமா நம்ம சுவாசத்தை கவனிச்சு மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடணும். ஸோ இந்த மாதிரி பண்றதுனால நம்மளோட தாட்ஸ் எண்ணங்கள் ஏதாவது சிதறி இருந்தா கூட நம்ம அதை ஒருநிலைப்படுத்தி இந்த பயிற்சிக்குள்ள போறதுக்கு அது உதவியா இருக்கும். இப்ப அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஆசனங்கள் பார்க்கலாம். முதலாவது தாடாசனம். இது வந்து நம்ம ட்ரீ போஸ் அப்படி சொல்லுவோம், பாம் ட்ரீ போஸ். இதற்கு நம்ம முதலாவதாக கால்களை ஒன்று சேர்த்து கைகளை மெல்லமா மூச்சை இழுத்து கைகளை தூக்கி நம்ம இரு விரல்களையும் இணைத்து மேல் நோக்கி வச்சுக்கணும். இப்போ மெல்லமா குதிகால தூக்கணும். நம்ம பார்வை பார்த்தோம்னா நேரா ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணணும். 1 2 3 4 5. இப்போ மூச்சை வெளியே விட்டுட்டு மெல்லமா கைகளையும் கால்களையும் கீழே இறக்கணும். இது பேரு தாடாசனம். இரண்டாவது திரியக்க தாடாசனம், ஸ்வேயிங் பாம் ட்ரீ போஸ் அப்படி சொல்லுவோம். இதுக்கு நம்ம 2 பாதங்களையும் மெல்லமா ஒரு 1 feet டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கணும், அகட்டி வச்சுக்கணும். இப்போ மெல்லமா சுவாசத்தை உள்ள இழுத்து நம்ம 2 கைகளையும் தூக்கி நம்மளோட விரல்களை இணைத்து கொண்டு அதை மேல் நோக்கி வச்சுக்கிட்டு இப்போ மெல்லமா மூச்சை உள்ள இழுக்கும் போது வலது பக்கத்துக்கு பெண்ட் பண்ணணும். இப்ப ஸ்லோவா மூச்சை வெளியே விட்டுட்டு நேர் பகுதிக்கு வரணும். இப்போ மூச்சை உள்ள இழுத்துட்டு மெல்லமா இடது பக்கம் டர்ன் பண்ணணும். இப்போ மூச்சை உள்ள வெளியே விடும் பொழுது நேரா வாங்க. இன்ஹேல் எக்ஸேல். மூச்சை வெளியே விடும் போது 2 கைகளையும் கீழே கொண்டு வரணும். ரிலாக்ஸ். ஸோ இது வந்து திரியக்க தாடாசனம். இப்போ நம்ம படுத்துக்கலாம், லையிங் பொசிஷன்ல பண்ணலாம். இப்போ நம்ம படுத்திருக்க நிலையில என்னென்ன யோகாசனங்கள் பண்ணலான்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம ஷவாசனம். இது வந்துட்டு ரிலாக்ஸேஷன் போஸ். எப்படின்னா, கால்களை 2த்தையும் அகட்டிக்கோங்க, கைகளை நல்லா விரிச்சுக்கணும், தலையை ஒரு பக்கமா டர்ன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம முழுவதுமாக நம்ம சுவாசத்தை கவனிக்கணும். இன்ஹேல் எக்ஸேல். மூச்சை மெல்லமா இழுத்து மெல்லமா வெளியே விடணும். ஸோ இதை வந்து நம்ம காப்ஸ் போஸ் சொல்லுவோம், ஷவாசனம். ஒரு ஷவம் எப்படி இருக்குமோ படுக்கும் போது அந்த மாதிரி நம்ம பாடியை லைட்டா ஃப்ரீயா வச்சு படுக்கணும். எந்த விதமான இறுக்கங்களும் முகத்துல உடம்புல இருக்கக்கூடாது. ஃப்ரீயா நம்ம கால் கைகளை நீட்டி படுத்திருக்கணும். இது வந்து ஷவாசனம். இதுல ஒரு 3 to 5 minutes நம்ம இந்த நிலையில இருக்கணும்.
4வது ஆசனம் சேது பந்தாசனம், பிரிட்ஜ் போஸ். இந்த ஆசனத்துக்கு முதலாவதாக நம்ம கால்கள் 2ஐயும் மடக்கிக்கணும். முட்டி மடக்கிக்கோங்க. கைகளை உடம்போடு சேர்த்து வச்சுக்கோங்க. முடிஞ்சவங்க என்ன பண்ணலாம்னா நம்ம குதிகால பிடிச்சிக்கலாம். முடியலன்ற பட்சத்துல நம்ம உடம்போடு ஒட்டி வச்சா போதும். இப்ப மெல்லமா மூச்சை உள்ள இழுத்துட்டு இடுப்பை வந்து தூக்கணும். 1 2 3 4 5. மூச்சை வெளியே விடும் போது இடுப்பை கீழே கொண்டு வரணும். இதுதான் சேது பந்தாசனம். கால்களை நீட்டிக்கோங்க. ரிலாக்ஸ். மறுபடியும் ஷவாசனில் ரிலாக்ஸ் பண்ணும். அடுத்த ஆசனம் மக்கராசனம். ஸோ நம்ம ப்ரோன் பொசிஷன் சொல்லுவோம். நம்ம வயிற்று பகுதி தரையில் படுற மாதிரி படுக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் பண்ணக்கூடிய ரிலாக்ஸேஷன் போஸ் என்னன்னு பார்த்தோன்னா மக்கராசனம் சொல்லுவோம். நம்மளோட 2 கைகளையும் ஒன்று சேர்த்து நம்மளோட நெத்திய பகுதியை அது மேலே வச்சு பின்னாடி 2 காலையும் அகட்டிட்டு நார்மலாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடணும். ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். 6வது ஆசனம் புஜங்காசனம். இதுக்கு கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க. 2 உள்ளங்கையும் உங்களோட நெஞ்சு பகுதிக்கு சைடில் வச்சுக்கோங்க. இப்போ மெல்லமாக மூச்சை உள்ளே இழுக்கும் போது தலைப்பகுதியை தூக்கணும். தலை தூக்குங்க. தோள்பட்டை அண்ட் நெஞ்சு பகுதி. அவ்வளோதான். 1 2 3 4 5. மூச்சை வெளியே விட்டுட்டு மெல்லமாக கீழே வாங்க. ரிலாக்ஸ். கைகளை எடுத்துட்டு நெத்தி பகுதியில் வச்சு ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் இன் மக்கராசனம். இப்போ நம்ம பண்ணது பேரு புஜங்காசனம். ஸோ அவ்வளோதான். இந்த 6 ஆசனம் வித் இதில் பார்த்தீங்கன்னா 3 ரிலாக்ஸேஷன் ஆசனங்களும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்னென்ன யோகாசனங்கள் இந்த உயர் ரத்த அழுத்தத்திற்கு பண்ணலான்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி ஸ்டெப் வைஸாக பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு ஆசனங்களும் பார்த்தீங்கன்னா 5 முறை பண்ணலாம். இப்போ நம்ம இது பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும். ஸோ கண்டிப்பாக காலையில் ஈவினிங்னு 2 வேளையும் நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரத்த அழுத்தத்தை கண்டிப்பாக கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லை, இது கூட சேர்த்து நம்ம மற்ற யோகா இயற்கை வழிமுறைகளையும் சேர்ந்து ஃபாலோ பண்ணும் போது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து இன்னுமே பெட்டரா இருக்கும். நேயர்களுக்கு நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.